டேய் யார் கண்ணி மாட்டிக்காத, ஜாக்கிரதையா இரு, சரியா? சார் என் மூஞ்சில யாரும் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்கண்ணே. டேய் இது விளையாட்டு இல்லடா, ஏழு வெளில வரக்கூடாது. குறைஞ்சது ஒரு வருஷமாவது ஜெயில இருக்கணும். அதுக்கு நீ போலீஸ் கிட்ட மாட்டாம இருக்கணும், புரிஞ்சுதா? சரிண்ணே, நான் பாத்துக்கிறேன். சரி வை, எப்படியாவது வேலுவை காப்பாத்தலான்னு சக்தி நினைக்கிறேன். மாமா அத்தை, வேலு தம்பி எங்க மாமா? அவனை உள்ள வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்கம்மா. ஐயோ, வேலு தம்பிய விசாரிக்கிறாங்களா? ஆமா. பாவம் வேலு தம்பி எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டாரு. ஏன் மாமா போலீஸ்காரங்க இப்படி பண்றாங்க? வரைக்கும் காரணம் தென்னரசு தாமா. அவன் தான் ஆட அனுப்பி கார வேலுகிட்ட விக்க வச்சிருக்கான். ஐயோ, என்ன மாமா சொல்றீங்க? தென்னரசுவே வேலுகிட்ட இந்த உண்மையை சொல்லிருக்கா. ஆனாலும் இந்த இன்ஸ்பெக்டர் அதை நம்பாம நம்ம வேலுவை போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்காமா. நீங்க என்ன மாமா சொல்றீங்க? சக்தியும் சங்கர் சாரும் பெயில் விஷயமா கோர்ட்டுக்கு போயிருக்காங்கம்மா. ஏன் மாமா தென்னரசு இப்படி எல்லாம் பண்றாரு? அவருக்கு என்ன பைத்தியம் முத்து போச்சா? அவருக்கு என் மேல கோவம்னா அதை என்கிட்ட காட்ட வேண்டியதானே? எதுக்கு உங்களை எல்லாம் கஷ்டப்படுத்திட்டு இருக்காரு? நான் உயிரோட இருக்கிறதுனாலதான் இப்படி எல்லாம் பண்றாரு மாமா. நான் இப்பவே போய் ரெண்டுல ஒண்ணு அவர்கிட்ட பேசிட்டு வரேன். இல்லம்மா, தேனு வேணாம் தேனு, அவன் ரொம்ப வெறி புடிச்சு போயிருக்கான். அவன் கிட்ட போய் நீ என்னத்த நியாயம் கேட்க போற? வேணாம், போகாத. இதுக்கு மேலயும் என்னால நீங்க எல்லாரும் கஷ்டப்படுறத பாத்துட்டு இருக்க முடியாத. நான் போய் என்னன்னு கேக்குறேன். தேனு, போய் வண்டியில ஏசி போடுவே, நீங்களும் போங்க பாத்துக்கலாம். ஓகே. எங்கடா காலையில இருந்து உனக்கு காணுமே நினைச்சேன். குழந்தைன்னு கொண்டுனதும் குடிச்சு போயிட்டு ஓடி வந்திருக்க. வீட்டுல உள்ள எல்லாரு மேலயும் உனக்கு பாசம் இருக்கு, ஆனா கட்டின புருஷன் மேல மட்டும் பாசம் இல்ல, அப்படித்தானே? தள்ளி விடுற வரைக்கும் நான் உன் மேல பாசமா தான் இருந்தேன். என்னைக்கு நீ என்ன கொல்ல துணிஞ்சியோ? என்ன சார் இவ பாட்டு ஸ்டேஷனுக்குள்ள வந்துட்டு அக்யூஸ்ட பாக்கணும் சொல்லிட்டு இருக்கா? அடிச்சு தரத்தி விடுங்க சார். ஏமா எல்லாரும் வெளியே தானே நிக்கிறாங்க, நீ மட்டும் எதுக்குள்ள வந்த? போமா வெளியே. நான் வேலு தம்பி பாக்கணும் சார். வேலை எல்லாம் பார்க்க முடியாது, இடத்த காலி பண்ணு. சார் சொல்றேன், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க.